Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். பொங்கலுக்கு கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். இது மூணு மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த டிஃபன் கூட பிடிக்குதோ அந்த டிஃபன் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். உடுப்பி ஸ்பெஷல் சட்னி உங்களுக்காக. நீங்க நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் செய்கிற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்ய ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கலாம். அந்த கடாயில் சமையலுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் இதில் சேர்க்கணும். கூடுதலாவோ இல்லை குறைவாவோ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு 4 நீல பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதனோடையே 2 பூண்டு பற்கள் இந்த சைஸில் இருக்குது சேர்த்துருக்கேன். 2 கொட்டை அளவு புளியங்கொட்டை அளவு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 2 கொட்டை அளவு புளி சேர்த்தா போதும். புளி அதிகமாக சேர்க்க வேணாம். பச்சை மிளகாவை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப முத்தின பச்சை மிளகாயாக இருந்ததுன்னா அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துட்டு உங்களோட காரத்துக்கு தகுந்தாற்படி நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அதை கலந்து விட்டால் போதும். அதற்கு அடுத்தது உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை இதனோட சேர்த்துருங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும். இது போல் லைட்டாக வதக்குனா போதும். கலர் ரொம்ப மாற தேவையில்லை. அந்த பச்சை மணம் லைட்டாக போனால் போதும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே கடாயில் 50 கிராம் அளவுள்ள வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான். இந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்து நம்ம திரும்பவும் வறுக்க போகிறோம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. உங்களுக்கு கிராம் கணக்கில் தெரியல அப்படின்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடியிலேருந்து 1.25 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இந்த உடைச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எண்ணெயில் வறுப்படும் பொழுது அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு மணம் வரும். அதுக்காக தான் நம்ம இது போல் வறுக்கிறோம். இதில் ஒரு 4-5 கொத்து புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா இலைகள் நிறைய சேர்க்க வேணாம். இது போல் அதாவது நீங்கள் ஒரு 5 வரலாம் சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்தா போதும். புதினா இலைகள் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். கலர் மாறக்கூடாது. நம்ம சேர்க்குற எந்த பொருளுமே கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அந்த ஃப்ளேவரும் மாறிடும். நமக்கு கரெக்டான டேஸ்ட்டில் கரெக்டான கலரில் சட்னி கிடைக்காது. இப்போ இதெல்லாம் ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய் சில்லு இல்லை தேங்காய் துருவல் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதனோட ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாய், பூண்டு, புளி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதனோட சேர்த்து தண்ணி விடாமல் இது போல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு பதத்தில் இருக்கணும். தண்ணி ஏன் நிறைய சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இந்த தேங்காயெல்லாம் சரியாக அரைப்பட்டு வராது. அதனால தான். இப்போ வேர்க்கடலை, உடைச்ச கடலை, புதினா இலைகள் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதனோட எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அரைக்கணும். அரைக்கும் பொழுது தேவையான அளவு தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சட்னி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கும் பொழுது தான் கரெக்டாக அரைப்பட்டு வரும். அதனால தான். இந்த சட்னி மட்டும் இல்லைங்க, எந்த சட்னி அரைக்கிற மாதிரி இருந்தாலும் தேவைக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. உடைச்ச கடலையும் வேர்க்கடலையும் இது போல் கரகரப்பாக தான் அரைக்கணும், மைய அரைக்கக்கூடாது. கரகரப்பாக அரைச்ச பிறகு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் அதில் சேர்த்து, கொத்தமல்லி இலையை சேர்த்த உடனே பல்ஸில் விட்டு அரைச்சா போதும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு பல்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஸ்பீட் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கொத்தமல்லி இலைகள் ஃபுல்லாக அப்படியே அரைஞ்சிடும். அப்படி அரையக்கூடாது. நீங்கள் பல்ஸில் அரைச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் இது போல் உங்களுக்கு கிடைக்கும். கொத்தமல்லி இலைகள் நல்லா பீஸாக குட்டி குட்டியாக துண்டு துண்டாக நமக்கு கட்டாயி இது போல் கிடைக்கும். இது போல் இருக்கிறது தான் இந்த சட்னிக்கு ஸ்பெஷல்.
அதே போல் திக்னஸ் கூட இந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியாக தான் சட்னி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ஒரு கரெக்டான பதம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு தாளிக்கும் பொழுது மேலே அந்த தாளிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வீட்டில் நம்ம சாதாரணமாக தான் சாப்பிட போகிறோன்ற பட்சத்தில் குறைவாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துடலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்தம்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முழு உளுந்தம்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. இது போல் கோல்டன் கலரில் மாறின பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதனோடையே சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு காஞ்ச மிளகாய், நான் 2 நீல காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்து ஸ்டவ்வை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடே போதும் காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வரதுக்கு. இப்போ கமகமனு சூப்பராக ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பு எடுத்து சட்னி மேலே சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா சூப்பரான சுவையான உடுப்பி ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளோட இந்த சட்னியை உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.